ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா 42 டேஸ் பிளான் கொடுத்துருந்தோம். அந்த 42 டேஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் டேட் இருக்கும். அந்தந்த டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக ஆக்டிவ் ஆகும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு எல்லா 42 டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஆயிரும். எல்லா டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே எந்த டெஸ்ட்னாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ஜூன் 9 குரூப் 4 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூன் 9 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த டெஸ்ட்னாலும் எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் எழுதி முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரேங்க்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் டோட்டலாக எழுதியிருக்காங்க, அதில் உங்கள் ரேங்க் என்ன, டாப் மார்க் வாங்கினவங்க யார், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் ரிப்போர்ட்டோட வரும். ஸோ நீங்கள் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட ஸ்பீடாக படிக்க முடியும். நம்ம இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து 42 டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனும், அதுக்கப்புறம் பொது தமிழ்லேருந்து ஒரு இயல் அப்படின்னா 2 இயல், இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் 42 டெஸ்ட்டு இருக்கும். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்போம். இப்போ ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 6th-லேருந்து 12th வரைக்கும் அங்கங்கே இருக்கும். நம்ம அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி கம்பைல் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு அந்த சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துருப்போம். இதே மாதிரி தான் 42 டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நோட்ஸு, ஸோ ஒன்லைனர் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் இன்னும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோ லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக கொடுப்போம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் வரும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். அப்படி ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே அதை சார்ந்த ஒரு 10 டேட்டா எக்ஸ்ட்ரா படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 42 டெஸ்ட் இருக்கும். இது போக இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக எப்போதுமே கொஸ்டின் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் சரத்துகள், ஆர்டிக்கல், இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கான ஒரு டெய்லி டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு 10க்கான ஆன்சருமே தெரியாது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அப்போ நீங்கள் உடனே படித்து முடிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் அதை மறுபடியும் ரீஅட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரீஅட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10ல் 2வது ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடாக 4 தடவை, 5 தடவை, 20 தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங் எந்த ஒரு ஃபேக்டை மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாவை ரிப்பீட்டடாக குவிஸாக அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண அந்த ஏரியா ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ நீங்கள் இப்போ ஆர்டிக்கல்னு தனியாக புக் எடுத்து படிக்க வேண்டாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, 9 கரண்ட் அஃபேர், டூ யூ நோ, இந்த மாதிரி ரொம்ப தனித்தனியாக நேஷ்னல் லீடருக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு 11 டெய்லி டாஸ்க் மட்டும் இருக்குது. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா செய்யுள், அதுக்கப்புறம் இலக்கணம், உரைநடை, இந்த மாதிரி தனித்தனியாக டெய்லி டாஸ்க் இருக்கும். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 11 டெய்லி டாஸ்க் இருக்கும். அது 20,000 கொஸ்டின் மேலே இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்காமல் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் தான் அதிகபட்சம் ஆகும். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கேப்பு, 10 நிமிஷம் கேப் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா புக் எடுத்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த டைத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த டயத்தை ஃபுல்லாக இன்னும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இந்த டெய்லி டாஸ்க் அட்டன் பண்ணி அப்படின்னாலே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே படிக்க டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் வச்சோ பிடிஎஃப் வச்சோ படிங்க.
சப்போஸ் அப்பப்போ இந்த 5 நிமிஷம் கேப்பு 10 நிமிஷம் கேப்பு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா 42 டெஸ்ட்டில் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். இன்னொரு சைடில் நீங்கள் வந்து படிக்காமலே இந்த மாதிரி டேட்டா ஃபேக்ட் எல்லாம் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ரெண்டையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சீரீஸை நீங்கள் வந்து இப்போ இருந்தே ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஆப்பை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அதில் வந்து கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் 42 days பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது போக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கான ஃபுல் ஷெட்யூல் பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக வந்து இருக்கும். ஸோ வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஓவராலாக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 499. நீங்கள் டேரெக்டாக ஆப்லேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆப்பிள் iOS ரெண்டுக்குமான லிங்க்மே வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.